கொள்கிறேன். யாராச்சும் கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்தேன். ஆனால் யாரும் இல்லை. ஏன்னா இந்த பொங்கல் லீவில் வந்ததுனால நம்ம அழைக்கக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரங்க அப்படி எல்லாருக்குமே ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு ஒவ்வொரு இடங்கள்லையும் அழைச்சிருந்ததுனால வர முடியல. அதனால் நானே உங்களுக்கு முன்பாக நிற்க வேண்டியதாயிற்று. ஆனாலும் அன்றைக்கி கர்த்தருடைய நல்ல ஊழியக்காரர்கள் எனக்கு நான் அழைக்கிறது என்ன அப்படின்னா, அவங்கள பற்றி கேட்டிருக்கிற சாட்சி, அவங்களுடைய வாழ்க்கை, அதுக்கப்புறம் அவங்க செய்தி, இப்படி எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து தான் என்ன செய்கிறது, அழைக்கிறது. எல்லாரையும் அழைக்கிறது இல்லை. அதனால் அப்படியே அழைக்கப்படுகிறவங்க என்ன செய்யுங்க, அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் விசேஷத்து கூட்டங்களாகிடுச்சதுனால யாரும் கிடைக்கல. ஒருவேளை கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் ஜான் புத்தகங்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். சரின்னு சொல்லியிருக்கிறாங்க, பார்ப்போம். ஜெபம் பண்ணிக்கோங்க. இப்போயும் எனக்காக நீங்கள் ஜெபத்தோடு கூட அமர்ந்திருங்க. ஆண்டவர் என்னோடும் உங்களோடும் பேசுவாராக. இந்த நாளையில் தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 4:7. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்றார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அப்போ நம்ம நினைக்கலாம், இது பிசாசை பார்த்து தானே ஆண்டவர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிசாசுக்கும் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் தான், நமக்கும் தேவனாகிய கர்த்தர் தான், இல்லையா? இப்போ அதனால அது நமக்கும் பொருந்தும். சரியா? அங்கே பிசாசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் 40 நாள் ஒன்றும் சாப்பிடாம, நம்மளாச்சும் 2 வேளை சாப்பிடாம இருந்து 1 வேளை சாப்பிட்றவங்களும் உண்டு. ஆனால் 3 வேளையும் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதில் ஜூஸு, தண்ணி, அப்புறம் அதுக்கு உரிய என்ன சாப்பிட முடியும் அதை சாப்பிட்டுக்கிட்டு உபவாசத்து ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, அப்படி செய்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. ஒருவேளை அவங்க எந்த குரூப்பாக இருந்தாலும் அதை பற்றி பரவாயில்ல. நீங்கள் உபவாசித்து ஒரு நாள் நீங்கள் உபவாசித்து தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து பாருங்கள். நான் நம்முடைய சபைகளில் அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது கிடையாது. உபதேசம் அப்படிங்கிறது மட்டும்தான், மீதி ஜபத்துக்கு முக்கியமே கிடையாது. அன்னைக்கு அங்கே அவங்க என்ன செஞ்சாங்க, உபவாசத்திலும் ஜபத்திலும் உறுதியாக தரித்திருந்தாங்க, இல்லையா? அப்போ அந்த அப்போஸ்தலர்களை எடுத்துக்கொண்டு பார்க்குற சமயத்தில் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்யுன்ய ஐக்கியத்திலும். அதை வாசிங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்யோன்ய ஐக்கியம் அது ரொம்ப அவசியம். சரியா? அப்புறம் அப்பம் விற்கிறது. ஐக்கியம் இல்லாமல் அப்பம் விற்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சரியா? நம்மளுக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்ய ஐக்கியம் இருக்கணும். சரியா? குறைபாடுகள் இருக்க தான் செய்யும், இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாங்க. உனக்கு இருக்கிறது எத்தனை விரல்? ஒரு கையில் 5 விரல் இருக்கு. இந்த 5ம் ஒன்று போல இருக்கா? யாருக்காச்சும் அப்படி இருக்கா? இல்லை. அப்போ அதனால நம்ம எல்லாரும் ஒன்று போல என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஒருத்தருக்கு நல்லா பாடக்கூடிய வரம் இருக்கும், ஒருத்தருக்கு பாட்டே வராது. ஒருத்தருக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க முடியாத வரம் இருக்கும், இன்னொருத்தருக்கு
தேவனுடைய வார்த்தை அந்த அளவுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியாது. சரியா? அந்த அளவுக்கு. அப்ப இப்படி ஏறக்குறைய நமக்கு இருக்க தான் செய்யும். அதனால அவங்கள பார்த்து நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறது அதுதான். சரியா? இன்னைக்கு ஊழியக்காரங்களை பார்க்குறப்போ நிறைய இடங்களில் ஊழியக்காரங்கள் ரொம்ப நல்லா செய்கிறாங்க. நீங்களும் தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? ஆனால் என்னால் இவ்வளோதான் என்ன செய்ய முடியுது. நானும் நினைப்பேன் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற வர இதுதான். ஆனால் இவ்வளோதான் ஆத்துமாக்கள் அப்படின்னு நான் நினைக்கிறது கிடையாது. அது என்னுடைய ஊழியத்தை மட்டுப்படுத்திடும். சரியா? ஆத்துமாக்கள் இன்னும் வேணும். என்னுடைய ஆசை கீழையும் மேலையுமாக ஆராதிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப ஆசை. அதனால அதுக்குரிய நிலைமையில தான் வயரெல்லாம் போட்டு கட்டியிருக்கிறார். சரியா? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இதுவரைக்கும் வரல. ஒரு வேளை இனி வரலாம் உங்களுடைய நாட்களில். சரியா? அப்போ அதனால் அது நமக்கு இவ்வளோதான் அப்படின்னு நம்மளை மட்டுப்படுத்திக்க கூடாது. நம்ம பிரயாசப்படலாம். பிரயாசப்படுகிறப்ப அதுக்குரிய பலன் நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அப்போ அதனால் இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஐக்கியம், அந்யுன்ய ஐக்கியம், அடுத்து அப்பமிட்டுதல், அப்புறம் ஜெபம் இல்லையா? அது நமக்கு ரொம்ப குறைவு. நம்முடைய சபைகள் எல்லாவற்றிலையுமே அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க? இந்த ஜெபத்துக்கு குறைவு தான் வச்சுருக்கிறாங்க. இப்போ கூட நம்ம காலையில் நம்ம ஜெபத்துக்குன்னு கூடி வந்தால் அதை என்ன செய்கிறோம்? பாட்டு பாடுறோம், அப்புறம் ஸ்கிட்டு இல்லையா? எங்கள் வீட்டில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துலையாச்சும் அவங்க ஸ்கிட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியாது. இப்போ தெருவில் வந்து என்ன செய்கிறாங்க? டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்கிறாங்களாம். சரி, அந்த கூத்தை வந்து என்ன செய்கிறாங்க? கொஞ்சம் பேர் கொஞ்ச நேரம் அந்த ஆடுற வரைக்கும் பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் போயிடுறாங்க இல்லையா? நம்ம வேதத்தில் இல்லாததை நம்ம என்ன செய்யக்கூடாது? கொண்டு வரக்கூடாது. இருக்கிறத செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும். அது மாதிரி இதெல்லாம் போய் கடைசியில் ஜெபம் பண்ணுறது கொஞ்ச நேரம், அதுலேயும் நேரம் ஆகிடுதுன்னு போயிடுவாங்க. சரியா? இப்போ எதுக்கு நான் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்? சரி, அது சபைகளில். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? நம்ம அது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அல்லது நமக்கு வரக்கூடிய சோதனையில் அதை மேற்கொள்வதற்கு, நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கை அதை சரியாக வாழ்வதற்கு நமக்கு ஜெபம் ரொம்ப ஐக்கியம் அதிகம் வேணும். அதில் உறுதியாய் தெரிந்திருந்தார்கள். அதனால அவங்களுக்கு எவ்வளோ பாடுகள் வந்தது இல்லையா? அதுலேயும் அவங்க மேற்கொண்டாங்க. அவங்க அடித்து ஜெயிலில் வச்சு வெளியே அனுப்புகிறாங்க. அவங்க எப்படி போனாங்க தெரியுமா? அப்போஸ்தலர்கள் வேறு யோவான் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கலாம். கண்டுபிடிங்க பார்க்கலாம். 4 நினைக்கிறேன். 4 அதிகாரம். அதான் எதுன்னு சொல்லிட்டு வாசிக்கிறேன். 14. சரி, 14, 20. 16, 20. அது இல்லைம்மா, இல்லை, இவங்களை விடுதலை ஆக்குறாங்க. வந்து இன்னைக்கு அடித்து ஜெயிலில் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து 5
அப்போஸ்தலர் 5:41 வாசிங்க யாராச்சும். அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார். பாருங்க, அவங்கள அச்சங்களேன்னு இல்லை, ஆனால் அவங்கள இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி அவங்கள என்ன செய்கிறாங்க, விடுதலை ஆக்குறாங்க. அப்போ அவங்க சந்தோஷத்தோடு தான் போனாங்க. 4:2 அதான் 4வது அதிகாரம் சொன்னேன். வாசி. அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்தை சேனை தலைவரும் சதுசேயரும் அவ்விடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கித்ததினாலும் சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாயிருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். சரியா, அதுக்கப்புறம் விடுதலை ஆகிறது. 40 அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். பாருங்க, அப்படி செஞ்சாலும் அவங்க சந்தோஷத்தோடு தான் என்ன செஞ்சாங்க, போனாங்க. மறுநாள் ஜெபாலயத்தில் போய் என்ன செஞ்சாங்க, தேவனுடைய வார்த்தையை தான் சொன்னாங்க. இப்போ நான் யோசிப்பேன், நமக்கு யாராச்சும் ஒருத்தர் எதிர்த்து தெரிவிச்சிட்டாலே கையெல்லாம் இன்னைக்கு கையெல்லாம் நடுங்க தான் செய்யுது. அன்றைக்கு ஒன்றும் தெரியல, ஒரு வயசில் இல்லையா, தைரியமாக நம்ம சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி தான் போனோம். ஆண்டவர் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி சீசர்கள் என்ன செஞ்சாங்க, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். சரியா? அப்போ அதனால தான் அங்கே அவங்கள ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா ஜெபம். அதுதான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். சரியா? இப்போ அதனால் நீங்கள் தயவுசெய்து மற்றவங்க எப்படி இருக்காங்களோ, நம்முடைய அசம்பிளியில் ஜெபம் அதுங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம அசம்பிளியில் ஜெபத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்னும் நம்ம எப்படி ஜெபிக்கலாம், விசேஷமாக நம்ம வெள்ளிக்கிழமை கூட நாங்கள் அந்த நம்முடைய பழைய சகோதரில் இருக்கிற சமயத்தில் நாங்கள் எல்லோரும் நிறைய பேர் வியாபாரிகளாக இருந்ததுனால நாங்கள் கடையெல்லாம் அடைச்சிட்டு 10 மணிக்கு மேலே வந்து ஜெபம் பண்ணி தான் போவோம். 1 மணி அப்படிலாம் கூட நாங்கள் போவோம். அதுக்கு எல்லாருமே வருவாங்க. அது எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா சகோதரர்களும். சரியா? அப்போ அதனால் இப்போ நமக்கு அந்த இது என்ன செஞ்சு போச்சு, நின்று போச்சு. அப்போ அதுக்கு பதில் ஏதாச்சும் நம்ம செய்யலாமே, இன்னொரு நாள் கூடி ஜெபிக்கலாமே அப்படின்னுக்கிறப்ப நம்ம இந்த வாலிபர்களெல்லாம் சேர்ந்து சனிக்கிழமை காலையில் ஜெபிக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படுறப்ப எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது. முதல்ல 6 பேர் 7 பேர் வரைக்கும் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ எத்தனை பேர் வராங்கன்னு தெரில, இந்த வர இல்லை, நானும் கேட்கல. சரியா? ஒரு 2 பேர் நான் அடிக்கடி கேட்பேன், போனியான்னு. இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அது நம்ம ஒரு சபையாக நாம் அதை ஜெபிக்கிற ஜெப வேலையாக என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கிடலாம். ஏன்னா ரொம்ப ஒரு அவசியமாக இருந்தது. அவங்க எல்லோரும் வந்து ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் பாய் போட்டு சேர் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப நல்லா தான் இருந்தது. சரியா? வருங்கால சந்ததிகளுக்கு, அவங்களுக்கு வாய்ப்புகளுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஐக்கியமாக தான் இருந்தது. சரியா? அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஓப்பனர் வெளியில் போக முடியல, அதுக்கு பதில் சாயங்காலம் ஏதாச்சும் ஒன்று செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிங்க. ஏன்னா நம்ம இப்படியே தான் அன்றைக்கிலிருந்து இப்படி தான் இருக்கோம், அதோட குறைஞ்சி தான் போயிருக்கோம். சரி, அதனால நீங்கள் யோசிங்க, இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க, வந்து சொல்லுங்க. அதுக்காக ஜெபிப்போம். அது சரி அப்படின்னா நீங்கள் எல்லாரும் அது மாதிரி செயல்படுவதற்கு நீங்கள் பாருங்கள்.
அப்போ இன்னும் நம்முடைய ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அது மாதிரி நம்ம அஹ், இந்த ஜெபம் நமக்கு ரொம்ப அவசியம். சரி, இப்போ நம்ம செய்திக்கு மறுபடியும் திரும்பலாம். அவர்கள் சோதிக்கிறத ஆண்டவர் என்ன செய்யல விரும்பல. அதனால தான் ஆண்டவர் சொல்றாங்க, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. இந்த சம்பவங்களை எல்லாருக்குமே என்ன செய்யும் தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையில் 40 நாள் உபவாசித்து அதுக்கப்புறம் மலையிலிருந்து இறங்கி வந்த சமயத்தில் பிசாசு அவரை சோதிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்கிறதே. இது மாதிரி எங்கே எழுதியிருக்குது? வேதத்தில் எழுதியிருக்குதா? பரீட்சை பாராதிருப்பாயாக. சரி, அப்போ நம்ம 91வது சங்கீதத்துக்கு போகலாம். 11, 12 வாசிங்க. சரி, இதுதான் எழுதி இருக்கிறது. ஆனால் இங்கே அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 7வது வசனத்துக்கு முன்பாக நம்ம என்ன செய்யலாம் வாசிக்கலாம். இல்லை, மத்தேயு 4 அதிகாரம் அதுக்கு முன்னாடி பாருங்க, இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நீ நடந்தாதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. நீ நடக்கும் பொழுது உன் பாதம் கல்லில் இடராதபடி காத்து கொள்வதற்கு தேவதூதர்களுக்கு கட்டளையிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இவன் சொல்றான் நீர் குதியும். இல்லையா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? நடக்கிறதுக்கும் குதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அப்ப அவன் பொய்க்கு பிதாகமா இருக்கிறதுனால அவன் யார்கிட்ட வந்து போய் சொல்றான்? அன்றைக்கு ஏவாள்கிட்ட சொன்னான், ஆண்டவர் இது புசிக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு. அவன் சொல்லிட்டா தொடவு கூட கூடாதுன்னு அவர்னு போட்டான். சரியா? இப்படி பொய்ய சொல்லி அன்றைக்கு ஏமாத்தினான். இன்றைக்கு ஆண்டவரையும் சோதிக்கும் பொழுது என்ன சொல்றான்? பொய்யத்தான் சொல்றான். என்ன எழுதி இருக்கிறது? இப்போ நம்மகிட்ட கூட என்ன செய்யறான்? நிறைய காரியங்களை பொய்ய சொல்லி நம்மளை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கிறான். அவங்க செய்கிறாங்க, இவங்க செய்கிறாங்க, நீயும் செய். இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நிறைய சமயங்களில் நமக்கு முன்னாடி இருக்கிற மக்களை தான் பார்க்குறோம். ஒன்று நம்ம சபையில் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க. இப்போ அவங்க செய்கிற சமயத்தில் நாமளும் செய்யலாம். ஏன்னா அவங்க நமக்கு முன்னாடி இருக்கிறாங்க. அவங்க செய்கிறப்ப நம்மளும் செய்யலாம். சரியா? அதே மாதிரி உலகத்திலையும் நம்ம பார்க்குறோம். நிறைய விசுவாசிகளை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். நிறைய பேரை பார்க்குறோம் இல்லை? எத்தனையோ டினாமினேஷன் உள்ளவங்க நம்மளோடு கூட என்ன செய்கிறாங்க? ஐக்கியமாக இருக்கிறாங்க. நம்மளை புகழக்கூடியவர்களும் உண்டு. நீங்கள் நல்லா ஊழியர் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை புகழக்கூடியவர்களும் இருக்குது. அதே நேரத்தில் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி உங்களோட வாதாடக்கூடியவங்களும் உண்டு. சரியா? அப்போ அதே நேரத்தில் நம்ம அவங்களையும் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இவங்க இதெல்லாம் செய்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு.
நம்மளும் இப்படி செய்யலாம், இப்படி வாழலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம என்ன செஞ்சிடறோம், வந்துடுறோம், ஏமாந்துடுறோம். பொதுவாக வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம மேலே கீழே வாசிக்கணும். அதே இது மற்றொரு இடத்துல என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லியும் பார்க்கணும். எல்லாவற்றையும் பார்த்து தான் நாம் என்ன செய்ய முடியும், ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும். சரியா? அன்றைக்கு பெரையா சபையார் என்ன செஞ்சாங்க, வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தாங்க. நமக்கு இந்த வாலிபர்கள் கூடத்தில் தியானம் அப்படின்னு சொல்லி வச்சோம். வசனங்களை கொடுத்து நீங்கள் தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி 1 மாசமா 10 வசனம் கொடுத்து அதை தியானம் பண்ணுங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு ஒரு வசனமும் கிடைக்கல. கடைசியாக வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு அதை கதையாக சொல்லிட்டு போகிறாங்க. சரி, ஒருத்தர் சொன்னால் அடுத்தவங்களும் தொடர்ந்து பார்க்குறப்ப அந்த கதை என்ன சம்பவம் அதில் எழுதியிருக்கிறோ அதை மட்டும்தான் சொன்னாங்க. சரியா? அப்போ அது ஒரு நம்ம வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறது அல்ல. சரியா? இப்படியா சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பகுதியை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். எதுக்காக சொல்லியிருக்காங்க, ஏன் சொல்லியிருக்கிறாங்க, அது எந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, அப்போ அதுக்கு ஆதாரம் இருக்கா, இன்னும் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். புதிய ஏற்பாட்டில் சொல்றதுக்கு பழைய ஏற்பாட்டில் ஆதாரம் இருக்கும் இல்லையா? வேதவசனம் ஒன்றுக்கொன்று இணைந்து தான் இருக்கு. சரி, அப்படி இல்லாதபடிக்கு நம்ம வேற யாரும் சொல்றத நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படியே எடுத்துக்கூடக்கூடாது. பொதுவாக நம்மளை குறித்து ஒரு நல்ல பேர் உண்டு, நல்ல வேத வசனத்தை அப்படியே தியானிக்கிறவங்க, கரைச்சி கொட்டியவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது தொடர்ந்து என்ன செய்யணும், இருக்கணும். அங்கே கிறிஸ்தவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் எங்க கிடைச்சது தெரியுமா? அந்தியோகியா பட்டணத்தில் இல்லையா, கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயரிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது என்ன செய்யுது, கிறிஸ்தவர்கள்ங்கிறது நிலைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பேர் நமக்கு இருந்தது தெரியுமா? இல்லை, சீசர்கள். விசுவாசிகளுக்கு சீசர்கள் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டாங்க இல்லையா? ஆனா அப்போஸ்தலர் தான் ஆண்டவர் சீசர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்போஸ்தலர்களாக மாறிட்டாங்க, அந்த 12 பேரும். அதுக்கப்புறம் உள்ளவங்க சீசர்களாகவே அழைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அப்போ நமக்கு மக்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பேர் என்ன செய்யணும், நிலைச்சிருக்கணும். அதனால நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், வாழக்கூடியவங்களாக இருக்கணும். சரி, இங்கே நம்ம பார்க்குற சமயத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா, சோதித்தார், தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அப்போ நம்முடைய அன்னைக்கு விசுவாசம் பார்த்தான். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாருக்கும் தெரியுமா? சரி, அப்போ எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தாங்க? எதுக்கு வந்தாங்க? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் இல்லையா? அப்ப அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத நிறைவேற்றக்கூடாதபடிக்கு அப்பவே தடை செஞ்சிடணும். அது மட்டுமல்ல, அங்கே சொல்லப்பட்ட சட்டம் என்னன்னா, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, பிதாவுடைய சித்தம் நாம் எல்லாரும் மீட்கப்படணும், அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியாகணும். அப்போ அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாதபடிக்கு
தடை செய்யறதுக்காக இங்க வர்றான். அப்ப ஆண்டவர் அப்படி செஞ்சிருந்தா என்ன ஆகும்? யாருடைய சித்தத்தை நிறைவேற்றுறாங்க? ஏன்? சொல்லுங்களேன். நானும் உங்களை மாதிரி தான். ஆனால் நிறைய தெரிஞ்சல. சரியா? பிசாசுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டியிருக்கும். அப்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படிதை விட யாரை கீழ்ப்படுகிறார்? பிசாசு. அப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து பிதாவாகிய தேவனுக்கு கோபம் ஊட்டும்படியாக அவ என்ன செஞ்ச எப்படியாகிலும் பாருங்க. நான் அடுத்து பார்க்குற சமயத்தில் அவர் சோதிக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம். வேதபாரகர், பரிசேயர், இப்படி நிறைய பேர் அவரை என்ன செய்கிறாங்க? சோதிக்கிறாங்க. இப்போ அவருக்கே சோதனை இருக்கும் அப்படின்னா நமக்கு இருக்காதா? இருக்குமா? இருக்காதா? இருக்கும். எனக்கும் இருக்கு. சரியா? நிறைய போராட வேண்டியதாக இருக்குது. சரி, அது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் எல்லாம் சொன்னா தான் எனக்கு ஒரு நிம்மதி. அந்த போராட்டத்தில் இருந்து கண்ணில் இருக்குங்க. இவ்வளவு வயசாச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். கண்ணில் இருக்கு, பார்வையில், சிந்தையில் வருது. சரியா? போராட்டம் இருக்கு. உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதை என்ன செய்யல, மறைச்சி வச்சிருக்கீங்க. சொன்னால் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி. சரியா? அப்போ இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கு. அதில் நம்ம நிறைய சமயங்களில் தோற்றுருக்கோம், சில சமயங்களில் வெற்றியும் பெற்றிருக்கிறோம். பாருங்க, யோசித்து பாருங்க. நம்ம எத்தனை சமயம் தோற்றுருக்கோம், எத்தனை சமயம் வெற்றி பெற்றிருக்கிறோம். தோற்றதை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடணும்னா எப்போ அறிக்கையிட முடியும்? ஜெபத்தில் உட்கார்ந்து இருக்கிற சமயம் தான். அதுவும் தனியாக குடும்ப ஜெபத்தில் நான் இப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல முடியாது. சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ இடரலாயிடும். சரியா? ஆனால் நீங்கள் தனியாக உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, உங்களுடைய நிலைமை என்ன, நான் எப்படிலாம் தவறி இருக்கேன், எல்லாம் சொல்லுங்க. சொல்லி மன்னிப்பு கேளுங்க. எனக்கு அதிலிருந்து விடுதலை தாங்க. சரியா? அப்போ அதனால நம்ம வரும் சோதனையை மேற்கொள்வதற்கு அங்கே ஜெபம் அவசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் மலையில் என்ன செஞ்சாங்க? உபவாசத்து ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க இல்லையா? அதனால தான் அவர் என்ன செஞ்சாங்க? ஜெயம் பெற்றாங்க. அதேமாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி நம்ம பார்க்குற சமயத்தில் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரிசை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்குள் மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். பாருங்க, இங்கே என்ன செஞ்சாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். நம்ம அப்படி பொதுவாக மேல் டைமில் என்ன நினச்சிடுவோம் அப்படின்னா, அங்கே தண்ணி கஷ்டமாக இருந்தது, அதனால ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? தண்ணிக்காக மோசைட்ட முறுமுறுத்தாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிடுவான். மாறா அப்படிங்கிறப்ப அது கசப்பு அப்படின்னு சொல்லி. பொதுவாக மாறாவில் அவங்க என்ன செஞ்சாங்க? தேவனை பரீட்சை பார்த்தாங்க. என்ன அப்படின்னா, அவர் எங்களோடு கூட இருக்கிறாரா? இருந்தா எங்களுக்கு ஏன் தண்ணி கிடைக்கல? அடுத்து அவரால் எங்களுக்கு தண்ணி கொடுக்க முடியுமா? இல்லையா? இப்போ நமக்கு கூட எத்தனை சமயங்களில் ஆண்டவர் என் கூட இருந்தா ஏன் இப்படி நடக்குது கேட்டிருக்கோமா? ஏன் எனக்கு இப்படி நடக்கு? ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? ஆண்டவர் இதை ஏன் ஆண்டவரால் செய்ய முடியல? சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம்.
இல்லையா? அது நிறைவேறல, தாமதமாகிக்கிட்டே இருக்கு, பதிலே கிடைக்கல. அப்ப ஆண்டவர் ஏன் இப்படி செய்யறாங்க? ஏன் அவரால செய்ய முடியல? இல்லையா? அப்படின்னு நம்ம நினைக்கிறது உண்டு. அடுத்து ஏன் எனக்கு இப்படி நடக்குது? இது நிறைய பேருக்கு கேள்விதான். ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வி. சரியா? இப்ப இதெல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நியாயமானது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா இதெல்லாம் ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறது. சரியா? ஆண்டவர் அதன் காலத்துல எப்படி செய்வாங்களாம்? நேர்த்தியாய் செய்கிறவர். இப்ப பாருங்க, இவங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தாங்க. சரியா? அதுக்கு எவ்வளவு எகிப்தியரை வாதித்தாங்க தெரியுமா? 10 வாதைகள். கடைசியா தலைச்சன் பிள்ளையுடைய மரணத்தின் மூலமாக தான் அவங்க இவங்களை விட்டாங்க. சரி, வந்தாங்களே, வழியில செங்கடல், பின்னாடி பார்வோனின் சேனை, இல்லையா? அழிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. ஒன்று கடலுக்குள்ள விழுந்து சாகணும், இல்லைனால அவங்களால கொல்லப்படணும். அவங்க எவ்வளோ கோபம் வந்திருப்பாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க பொருள்களெல்லாம் இவங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு அடிமையா வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஆக்ரோஷமா வந்தாங்க, இல்லையா? அதையும் முன்னும் பின்னுமாக இருந்து அவங்க செங்கடலை பிளந்து வழி கொண்டு வந்தாங்க. அப்ப இப்படி வழி நடத்தி கொண்டு வருகிறவருக்கு உங்களுக்கு தனி கொடுக்கணும்னு தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? தெரியும். நம்ம தான் என்ன செய்றோம்? அவசரப்பட்டு முறுமுறுத்து, நாங்க அங்க இருந்தோம்னா, அங்க இருந்தா என்ன, அழுதுகிட்டு தான் இருப்பேன், இல்லையா? அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை மீட்டு கொண்டது எவ்வளவு ஆச்சரியம் தெரியுமா? நம்ம அதுக்கு தகுதியா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம சொல்றோம், ஆண்டவரே தகுதி இல்லாத எனக்கு என்று சிலாக்கியத்தை கொடுத்தீங்க. தகுதி இல்லாத எனக்கு, இல்லைன்னா நான் பாவத்துல அழிஞ்சிருப்பேன், எங்கேயோ இருப்பேன். பாட்டு விட பாடியிருக்கிறீங்க, நீங்க இல்லைன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன்? எப்படியோ இருந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறைந்தும் போயிருப்பேன், இல்லையா? இப்போ ஆண்டவர் நம்மளை எவ்வளவு அழகாக மீட்டு நம்முடைய வாழ்க்கையில மீட்டு கொண்டது மட்டுமில்ல, நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்து கொண்டு வந்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க பாருங்க, அற்புதமாக செஞ்சிருக்கிறாங்க. இனிமேலும் செய்யாம இருப்பாங்களா? செய்வாங்க. ஆனா அங்க ஏன் ஆண்டவர் தண்ணி கொடுக்கல? அந்த பகுதியை மறுபடியும் கீழே வாசிங்க, 7க்கு கீழே. இல்லை இல்லை, அவங்கள சோதித்து பார்க்கும்படியாக அப்படின்னு சொல்லி இருக்கும். உபாகமம் 6:16 வாசிங்க. இல்லையா? அதனால நம்மளை சோதித்து பார்த்தாங்க. அவங்கள சோதிச்ச கொஞ்சம் தாமதமா தண்ணி கொடுத்தா அவங்க நம்ம மேல விசுவாசம் வைத்து நம்மிடத்துல கேட்குறாங்களா, அல்லது மோசிட்ட போய் ஐயா எங்களுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு தண்ணியில் தண்ணி கொடுக்க முடியாது, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப அப்படின்னா தண்ணி ஆண்டவர் கொடுப்பார் என்கிற விசுவாசம். இன்னும் கூட தெளிவா இருக்கும், அவங்க ஆண்டவரை நம்பல, சோதிச்சாங்க.
அதனால அவங்கெல்லாம் கானானுக்குள்ள போகவே இல்லைங்க. அதுக்காகவே ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, நீ வனாந்தரத்துல சுத்து, அவங்க செத்து தீர் வரைக்கும் அவங்க கானானுக்குள்ள போகல. அதுக்கப்புறம் தான் அவங்க கானான், மீதி உள்ளவங்க தான் கானானுக்குள்ள போனாங்க. அந்த நாட்களில் 20 வயசுக்கு மேலே உள்ளவங்க யாரும் போகல. நாங்க வனாந்தரத்துல பணமாவோம், இங்கே அங்கே செத்தா தாவல, எங்களை கொன்றுபடுபடியா கொண்டு வந்தீர் அப்படின்னு சொல்லி முறுமுறுத்தவங்க எல்லாம் கானானுக்குள்ள போறாங்க. சரியா? நம்முடைய வாழ்க்கையில நான் கூட யோசிப்பேன், நிறைய என்னுடைய வாழ்க்கையில அப்படி நினைச்சிருக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லும் சத்தத்தையும் கேட்டிருக்கிறேன் இல்லையா? இப்போ ஆண்டவர் நம்முடைய முறுமுறுப்பை என்ன செய்யறாங்க, கேட்குறாங்க. அப்போ ஒரு சில காரியங்கள் நமக்கு கொடுக்கல அப்படின்னா, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், வருஷக்கணக்காக ஜெபம் பண்ணி கூட சில காரியங்கள் நடக்கலை. இப்போ ஏன் ஆண்டவரே நடக்கலை அப்படின்னு தான் கேட்டிருக்கிறேன். அப்படி கேட்கவே கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொல்றாங்க. உன்னை சோதிக்கும்படி, நீ எப்படி ஜெபிக்கிற அப்படின்ட்டு உன்னை சோதிக்கும்படி கூட ஆண்டவர் என்ன செய்யலாம், தாமதமாக செய்யலாம். அதை சோதிச்சு பார்க்குறாங்க. தயவுசெய்து என்ன நடந்தாலும், அதனால தான் அப்போ சொன்ன பவுல் சொல்றாங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்துல அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே. தாமதமாக அது நன்மைக்கு தான். அவசரப்பட்டு நம்ம எதையுமே என்ன செய்யக்கூடாது. நாம செஞ்சா எப்படி இருக்கும் இல்லையா? இப்போ அதனால அங்கே அது நம்மளை சோதிக்கிறதுக்காக ஆண்டவர் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ அதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு தான் தேவனை மற்ற 4:7 சொல்லியிருக்கு. அதுக்கு ஒரு தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, அவரால் உனக்கு எல்லாம் செய்ய முடியும், தண்ணியும் கொடுக்க முடியும். வனாந்தரத்தில் எங்கேருந்து தண்ணி கிடைச்சது தெரியுமா? ஆமாம், அந்த சொல்கிறாங்க, மோசையை கூப்பிட்டு, சரி நீ போய் கண்மலையில் நில்லு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கண்மலையை அடி அப்படின்னு சொன்னாங்க. இந்த நமக்காக அடிக்கப்பட்ட கண்மலை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை நம்ம கொரிந்தியரில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10:4 வாசிங்க. பாருங்க, அந்த கண்மலை கிறிஸ்து தான். அவங்களோடு கூட சென்று அவர்களை நடத்தினது கிறிஸ்து தான். அந்த கண்மலை தான் சிலுவையில் நமக்காக அடிக்கப்பட்டு நம்முடைய ஆத்ம தாகத்தை தீர்த்திருக்கிறது. இப்போ நம்மளோட அந்த கண்மலை என்ன செய்யுது, கூட வருது. ஒரு பாட்டு விட இந்த கண்மலையை குறித்து ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? இல்லை அது இல்லை. மேகஸ்தம் கூட. அப்போ அங்கே பாடும் பொழுது இந்த கண்மலையை பற்றி அவரை ரொம்ப நல்லா பாடுறாங்க. அது மாதிரி நிறைய பாட்டுகள் இருக்கு. சரியா? அப்போ அதனால அந்த கண்மலை, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின கண்மலை, அவருடைய தேவைகளை எல்லாம் சந்தித்த கண்மலை, அவர்களை பால்ந்தேன்னு ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போச்சு. ஆனால் நமக்கு பரலோகத்துக்கு கொண்டு போகிறாங்க, நித்திய வாழ்வுக்கு. அங்கே கானான்ல மரணம் இருந்தது, ஆனால் நம்ம மரணம் இல்லாத நித்திய வாழ்வு இல்லையா? அந்த நித்திய வாழ்வுக்கு நம்மளை வழி நடத்தி கொண்டு போகிறாங்க. அதுக்காக தான் நம்மளை மீட்டு கொண்டு நீ வா அப்படின்னு சொல்லி நடத்திக்கிட்டே வர்றாங்க. இப்போ வழியில் மேடு பள்ளங்கள் இருக்க தான் செய்யுது, பாடுகள் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அது மத்தியில் ஆண்டவர் கூட இருந்து
நம்மளை என்ன செய்கிறாங்க, நடத்திக்கிட்டே வராங்க. அதனால நம்ம அதை மறந்துடக்கூடாது. சரி, முறுமுறுக்கவே கூடாது. தயவுசெய்து அப்படி யாராச்சும் இது நடக்கலையே அப்படின்னு சொல்லி, இது ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லி, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், சரியா, அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள நீங்கள் எழுப்பாதீங்க, உள்ளே எழுப்பாதீங்க. உள்ளே எழுப்பினாலும் ஆண்டவர் கேட்க தான் செய்கிறாங்க. சரி, தயவுசெய்து நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி சங்கீதம் 105:41 வாசிங்க. அடுத்து 105:41 தானே. கண்மலையை கண்மலையை திறந்தார். மலையிலிருந்து தண்ணி வருமா? ஆனால் இன்னைக்கு வருது. ஆண்டவர் அன்றைக்கு அதை வர வச்சாங்க. சரியா, ஆண்டவர் கண்மலைகளை திறந்தார். சரியா, அப்ப அந்த திறக்கப்பட்ட கண்மலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விழாவும் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டது. கடைசியா வருஷம் அவருடைய விழாவில் குத்தினான். முழுசும் வந்துருச்சு. அவருடைய ரத்தம் முழுதும் தண்ணியும் வந்தது, ரத்தமும் ஜலமும் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய கண்மலை, அந்த கண்மலையின் வெடிப்பில் தான் நமக்கு என்ன இருக்கு, புகலிடம் இருக்கு. இப்போ இந்த 91வது சங்கீதத்தை நீங்கள் அப்படி வாசித்து பாருங்க முழுசும். இப்போ வாசிக்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. அது ரொம்ப நமக்கு பிரயோஜனமாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். சரியா, அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அங்கே பரீட்சை பார்க்கறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதனால் நம்ம இதோட முடிச்சுக்கிறேன். அதனால நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை நாம சோதித்து பார்க்கலாம் இல்லையா, நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை சரி செய்யலாம், அறிக்கையிடலாம். அதே நேரத்தில் நமக்கு வேத வாசிப்பும் தியானமும் அதோடு கூட ஜெபமும் நமக்கு ரொம்ப அவசியம். உலகத்தில் வேலை நமக்கு அவசியம் தான், வேலை ஆண்டவருக்கு தான் கொடுக்குறாங்க, அதை செய்யறதுக்கு பலனும் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் காலத்தையும் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ நம்ம வேலைக்கு முன்னுரிமை கொடுக்குறோமா அல்லது ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்குறோமா அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையில் நாமே தீர்மானித்து ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க அப்படின்னா உங்களை ஆண்டவர் எப்படி நடத்தணுமோ அந்த வழியில் அழகாக நடத்துவாங்க. நேர்த்தியாய், சரியா, நேர்த்தியாய் செய்வாங்க, நன்மைக்கு ஏதுவாக செய்வாங்க. நம்ம ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இம்மையிலையும் அருமையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவரே, அருமையான வேளையில் நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் நாங்கள் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய மேசையில் உண்மை நினைவுறும்படியான கிருபை எங்களுக்கு கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை நாங்கள் ஞாபகப்படுத்தி அவங்க உறுதியாக இருந்த என்னென்ன காரியங்கள் அப்படிங்கிறத நம்ம திரும்பி பார்க்க எங்களுக்கு உதவி செய்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். அதனுடைய ஒரு பகுதியை நிறைவேற்றுகிறோம், மறுபகுதியை நிறைவேற்றாமல் இருக்கிறோம். 2 பகுதியும் சேர்ந்து தான் நாணயம். அதனால் ஆண்டவரே, நாங்கள் 2ஐயும் நாளையும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இப்பொழுது உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று அன்றைக்கு கிறிஸ்துவுக்கு சொன்னீங்க ஆண்டவரை. அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பலமுறை பரீட்சை பார்த்தான். அங்கே வேதபாரகர், பரிசேயர்,
அவருடைய போதனையில் அங்கே விபச்சாரத்தில் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை கொண்டு வந்து நிறுத்தி, பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம் அப்படின்னா 2 பேருக்கும் தான் மரண தண்டனை. ஆனால் இங்கே ஒருத்தரை மட்டும் கொண்டு வந்து நிறுத்தி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. வரி கட்டுற காரியத்தை குறித்து சோதித்து பார்த்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு, வரி கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா ரோமருக்கு எதிராக செயல்படுகிறவர் அப்படின்னு சொல்லி அவரை குற்றம் சாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஆனால் அங்கே நீங்கள் வரி கட்டினீங்க. இப்படி இன்னும் நிறைய சோதனைகள் இருந்தது. ஆனால் எல்லாவற்றிலையும் ஜெயித்தீங்க. ஆண்டவரே, நீங்கள் தனியாக ஜெபித்தீங்க. இப்படி போராடி ஜெபித்தீங்க. அந்த கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஜெபித்தீங்க. சிலுவையில் விட பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜெபித்ததை பார்க்கிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலையும் அது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதை கடைப்பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. பிசாச வேத வசனங்களை புரட்டி எங்களிடத்தில் பேசலாம். அதனால வேத தியானம் எங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைப்பிடித்து அதன்படி வாழ்ந்து, எங்களுடைய சொந்த அறிவாக இல்லாதபடிக்கு அன்றைக்கு பிறைய சபையார் வேத வசனங்களை தியானித்து பார்த்ததுனாலே நற்குணசாலி ஆனார்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரை. ஏன்னா அதை வாழ்க்கையில் கடைப்பிடிச்சாங்க. அவங்களுடைய குணங்கள் எல்லாம் மாறிச்சு, வாழ்க்கையெல்லாம் மாறிச்சு. ஆண்டவரை, அவ்விதமாக நாங்களும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவகாலம் வரைக்கும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட நிலைமையில உமக்கு பிரியமாய் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். தடைப்பட்டவங்களுக்காக செபிக்கிறோம். அவங்களும் தொடர்ந்து வரும்படியாக உதவி செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.